சொல்லாமல் போனது நியாயம் இல்லை. நீ முந்து போனது நியாயம் இல்லையே. சொல்லாமல் போனது நியாயம் இல்லையே. கூட்டை விட்டு தாக்கிலே இருந்ததெங்கே பசித்தவன் கேட்கிறேன் பாய் சோறு என் தேவியை நானும் செய்த குற்றம் என்ன
ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்கு யாரோ யாரோ என் தெய்வமே இது போய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ அண்ணா அண்ணா அண்ணான்னு பின்னாடியே சுத்தி என்னுடைய குரல் எப்போதம்மா யார் பாதியா என்னுடைய தங்கையா சொல்ல பண்ணியா யார் போட்டலுக்கு அந்த படுபாவி ஆள வந்தானே ஆள வந்தானா அட பாவி நான் ஆளு இல்லங்கட்டு போட்டு எடுத்துக்கறான்ப்பா கொஞ்ச நாள் ஆளு வேங்கடா டேய் விடாத இப்படியே விட்டுன்னு வச்சு உனக்கு நல்ல நாள் எல்லாருக்கும் நடக்கும் நீ நீதிமன்றமோ மன்னர் நீதிகள் உங்களுக்கு கிடைக்கும் காப்பி போப்பா கரண்ட் கம்மேறிச்சு என்னுடைய தங்கை மன்னா என்னுடைய தங்கை உங்களுடைய ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நடக்கிறது மன்னா இதுவரை என் ஆட்சியிலே கொலை களவு கற்பழிக்கவில்லை எந்த கொடியவன் தான் இந்த தீய செயலை செய்தான் யார் செய்தாலும் தண்டனை ஒன்றுதானே யாரா இருந்தாலும் சரி தண்டனை ஒன்றை மாற்ற இப்பேற்பட்ட கொடிய செயலை செய்தது யார் தெரியுமா முப்படை தளபதி ஆள வந்தாரா இப்பேற்பட்ட ஈவனை அவன் எங்க அந்த மரத்து வீராடலாம் என்று சென்று அழைத்ததாக தகவல் அப்படியே ஒட்டொட்டமாக ஓடி வந்து வீராடலாம் என்று சென்று நகர வழக்கு இந்த பெண்ணை பார்த்திருக்கிறாயா இந்த பெண்ணை இறந்திருக்கும் இந்த பெண்ணை பார்த்து இந்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே இல்லை நீ ஒரு தாடி நான் ஒரு தாடி பார்க்கலாம் ஆனா பிரச்சனையே இல்ல அது நின்னுங்கறாங்க போறாங்க ஆனால் இப்போது நிறைவேற்ற வருகிறது மன்னா இப்பதான் போத தெரியுது ஒரு நேரத்தில் அந்த சாய்ந்தது ஆதவன் மறைந்தான் நகர வளத்தை முடித்து விட்டு நதிக்கரை ஓரமாக நான் வந்து கொண்டே குதிரை அப்போது இந்த பெண் பல ஆடவனோடு மத்தியில் பேசிக் கொண்டிருந்தார் விளையாடி நின்றுப்பாப்பா அப்படித்தான் நானும் நினைத்தேன் அருகாமையில் சென்று பெண்ணே நீ யார் என்று கேட்டேன் நீ ஐயா ஏனாட்டை சென்றவன் நாகப்பன் மகள் என்று உரைத்தான் பெண்ணே நாகப்பன் மலா மலர்கொடியா என்று கேட்டேன் ஆமாம் ஐயா என்று உரைத்தாள் அவன் எதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்று நான் கேட்டேன் நீ கேட்டுப்பா அதற்கு என்ன சொன்னால் தெரியுமா நான் விபச்சாரம் வரவில்லை என்ன சொல்வது ஏது புத்தி வேதனைத்து விட்டது எதை எப்படி சொல்வது என்று தெரியாமல் வேண்டாம் அனுமதி நாட்டில் இப்பேற்பட்ட வேலை இதுவரை யாரும் செய்ததில்லை மன்னருக்கு தெரிந்தால் ஹார்ட் அட்டாக்கே வந்து அதற்கு நீ என்னடா சொல்வது நான் என்னடா என்று சொல்லு ஓடி துப்பினார் உன்ன வெண்காலை எடுத்துக் கொண்டு துடைத்து விட்டு நீ எத்தி வாங்கிக்கிறேன் அப்புறம் என்ன ஆச்சு கொஞ்சம் இடத்துல வைத்தேன் ஆமாங்க எங்க சொன்னாருங்க உண்மையிலே சொல்றேன் அவர் சொல்ற மாதிரி அந்த தொழில் இந்த பொண்ணு செய்யுது என்னையே சாகுது ஒரு நாள் கூப்பிட்டாங்க எங்கிட்ட துட்டு இல்லமான்னு சொல்லிட்டு வந்தேன் உடம்பு சரியில்லமான்னு சொல்லிட்டேன் நான் யாருமே தெரியாது சொன்னியப்பா போட்டு தம்மு விடுறேன் என்னுடைய தங்கை விபச்சாரம் செய்யலாம் ஐயோ விபச்சாரம் பண்றாங்க என்ன என்று தெரியாது பண்ண என்னுடைய தங்கைக்கு உத்தமை பத்து என்று சொல்ல வேண்டும் என்னுடைய தங்கை தான் சொல்ல வேண்டும் என்னுடைய தங்கை நல்லவள் ஐயா எனக்கும் என்ன பகை என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் கதிரவன் நான் தான் கொலை செய்தேன் நான் தான் கொலை செய்தேன் என்று வைக்கிறான் கத்துகிறான் கதறுகிறான் அழுகிறான் துடிக்கிறான் ஆனால் நான் தான் கொலை செய்தேன் என்றால் என்ன சாட்சி இருக்கிறது சாட்சி இல்லாமல் சபைக்கு வருவேனா இதோ பாருங்கள் மன்னா அவருடைய கட்டாயை பாருங்கள் போடுறா தூக்குறான் இது உனது கட்டாரி தானே ஆள வந்தால் இந்த பொறிக்கப்பட்ட கட்டாரி உன்னோடு தானே கட்டாரி என்னுடையதுதான் ஆனால் நான் கொலை செய்யவில்லை என்னடா ஒரு படத்தில் ரஜினி சொன்ன மாதிரி இருக்குது படையப்பாடா மாப்பிள்ள ஒருத்தான் ஆனா அவர் போட்டுக்கிட்டு சில எந்த ஒரு நேரத்தில் முல்லை நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கிறோம் என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் நீ எல்லாம் ஒரு முப்படை தளபதியா ஆமா மன்னதானே என்று பொறுப்படுத்தாமல் துடைத்து விட்டு மன்னோ இப்போ இதை கெட்ட
கட்டளையிட்டால் போதும் முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை உன் பாதத்தில் வடிப்பேன் என்று நினைவிருக்கிறதா? உண்மை நினைவிருக்கிறதா? அப்போது எனக்கு கட்டளையிட்டீர்கள். முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு போருக்கு சென்று எனது படை குதிரைப்படை குதிரைப்படையில் வேகமாக சவாரி செய்யும் போது என் கட்டாரி கை தவறி விழுந்துவிட்டது. நான் கோச்சாவிற்கு போர் எடுத்து சொன்னாங்க. எப்பவுமே ஒரு குதிரை உட்காந்தா 100 தாங்க. அப்ப எகிரி எங்க கத்திக்கு இருந்துச்சு. எனக்கு இப்பதான் தெரியுது இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு. அந்த வைய எவனா போயிருப்பான், அந்த கத்தி பார்த்திருப்பான், கத்தி நல்லதாக எடுத்துன்னு போயிருப்பான். அவன் இவன் கூப்பிட்டு இருப்பான், அவனும் ஆசையில போயிட்டு இருப்பான். இவன் துட்டு காட்டிருப்பான், அவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான். இவன் ஓவரா பேசிருப்பான், கத்தி சும்மாதான் எடுத்து சொல்லிட்டு போட்டுருப்பான். பாவம் ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம். பெண்களை கண்டால் மனைவி நாட்டில் தாயாகவும் தங்கையாகவும் யார் தங்கச்சி போக வரவங்கள கூப்பிடுறா? ஐயோ மண்ணா என்னுடைய தங்கை நல்லவள் மண்ணா, எங்களுக்கு நீதி வேண்டும் மண்ணா, நீதி வேண்டும். கண்ணவா, இருவரை கொல்லியாக தவிக்கிறேன். இருவரும் நெருப்பிருக்கிற அறிவே சிற்றெருமை போல் துடிக்கிறேன். உன் தங்கை அவன் கொன்றுவிட்டான் உரைக்கிறான். அவன் இல்லை என்று சத்தியமாக இல்லை. சத்தியமாக நான் கொலை செய்யவில்லை. சூப்பர். ஐயோ கனகாபுரம் பிடிங்கிடுவாங்கடா. இதை பார்த்தா இறந்தவன் உனக்கு மட்டும் தங்கை அல்ல, மகள் போன்றவன் தான். இருப்பினும் இந்த கொலை எவன் செய்தாலும் சரி, இன்னும் ஒரு காலத்துக்குள்ளே கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் இருவரின் கடமையாக்கம். ஏழுக்கு நீதி, ஏழுக்கு என்னைக்குடா நீதி கிடைச்சிக்கு? ஏழுக்கெல்லாம் நீதி கிடைக்காதுடா. நீ கேசு குத்தினாலும் வாய்தா தான் தெரியுமா? ஆனா ஒண்ணு, எப்பவுமே அவன் பந்தல் அடிப்பான். நீ என்ன பண்ணுவ? நீ கூட கற்ப வைக்கலாம். பணம் தான். ஏன்னா உலகம் அப்படி. சரி பரவாயில்ல இருக்கட்டும். உமாவது பார்த்து அழிவிட்டோம். தூக்கிட்டு வரும்போது பாவம்